பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி 17/4/2024 புதன்கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கு உண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன் குரு இணைவு, கடகராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் ராகு புதன் வக்ரமாக. இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத நேரத்தில் சில அலைச்சல்களும் செலவுகளும் வர வேண்டிய ஒரு சூழல். கண்டிப்பாக இன்றைய சூழல் அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் நம்ம எதாவது மிச்சம் முடிக்கணும் அப்படி இப்படின்ட்டு நம்ம சில விஷயங்களில் கொஞ்சம் காங்கிரீட்டாக ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு செய்கிறதுனால மீண்டும் செலவு தான் அதிகரிக்குமே தவிர அது மிச்சமாகாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. புதியதாக எந்த விதமான முயற்சிகளும் மாற்றங்களும் செய்யாமல் இந்த நாளை கடந்து செல்லவும். சகோதர வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மாமனார் மூலமாகவும் தொந்தரவு. இன்னைக்கு ஒரு அளவுக்கு தான் மத்தியமமான நாள் தான் உங்களுக்கு மேஷத்துக்கு. எதுலையும் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக செலவழிக்கிறதுல ரொம்ப கவனம் வேணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய திட்டம் எல்லாமே சற்று மற்றவர் சிந்தனைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கிறோம்னா அந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் அதுக்கு வேற வழியை யோசிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் அந்த வேற வழியை யோசிச்சு வச்சிருப்பீங்க, அதை செயல்படுத்துவீங்க. முதல்ல இதெல்லாம் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் தான் 100% சக்ஸஸை நீங்கள் காட்டியிருப்பீங்க. நிறைய நாள் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது. இன்னைக்கு என்ன சொல்கிறோமோ அதை செய்து காட்டக்கூடிய நாள். சொன்னதுக்காகவே அதை அப்படியே செய்து காட்டக்கூடிய ஒரு நாள். அந்த பிடிவாதமும் இன்றைய நாள் உங்களிடம் பார்க்க முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுடைய திறமையை ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் உங்களுடைய திறமையின்றி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த திறமையை கரெக்டான இடத்துல பயன்படுத்தும் போது இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல எதிர்ப்புகள் வரும். இந்த எதிர்ப்புகளை தாண்டி தான் ஜெயிக்க போகிறீங்க. காரிய வெற்றி உண்டாகும். எவ்வளவு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் இருக்குதோ அதே ஆர்வம் குழந்தையை பார்த்துக்கிறதுலையும் கணவன் மனைவிக்குள்ளேயும் இருக்க வேண்டிய அவசியம் இந்த நாள் உண்டு. ஸோ தொழிலை மட்டுமே கவனிச்சுட்டு குடும்பத்தை பார்க்காம விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. கடகராசி. கடகராசிக்கு இன்று தன்னம்பிக்கை, தைரியம், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வலுவாக பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. ஆனால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆக்சிலேஷன் மனசுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கும். முடிவெல்லாம் எடுத்துடுவீங்க, உங்களுடைய பிளானிங் எல்லாம் இருக்கும், அதுக்குண்டான தைரியம் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்படி செஞ்சால் வருமா அப்படி செஞ்சால் வருமானு ஆக்சிலேஷன்லேயே செய்யாமல் போயிடுவீங்க. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன மனசுக்கு தோணுதோ அதை 100% காங்கிரீட்டாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. சில அலைச்சல்கள் வரும். அந்த அலைச்சலுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த செயலினால உயர்வு அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது? தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். குடும்பத்துக்குள்ள அதனால சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக ஏதாவது இப்படி பண்ணால் நல்ல காசு கிடைக்கும், அப்படி பண்ணால் நல்ல காசு கிடைக்கும்னு சொல்லி போட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு வருவாங்க இன்னைக்கு. ஸோ அதை கொஞ்சம் சூதானமாக பார்த்துட்டு இப்படி இதுக்காக தான் இவங்க வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி என்னமோ அதை பாருங்கள். ஏன்னா அது உங்களை ஏமாத்துறதுக்காக தான் வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. லாபம்னு நினச்சி செய்கிற விஷயத்தினால வீண் அவமானம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி இன்னைக்கு போய் வாழ்க்கை துணை கிட்ட சரண்டர் ஆயிருவீங்க. நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கி 2 பேர்த்துக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். நண்பர்கள் மூலமாக தொழில் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாள் சொல்கிறது. வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது?
மேலதிகாரிகளை தேவையெல்லாம் பகைச்சிக்க வேணாமுங்க. அவங்கள பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உருவாகுது. அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நான் அப்படி பண்ணுறனாக்கும் இப்படி பண்ணுறனாக்கும் என்னோட செல்வாக்கை நான் பயன்படுத்துகிறனாக்கும் அப்படி இப்படின்னு பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்க்க வேண்டாம். தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் அந்த வேலைப்பளுவை போராடி கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, மனசுக்குள்ள 1008 குழப்பம். இதை செய்யலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா, பாசிட்டிவா நெகட்டிவா அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிச்சு மனசுக்குள்ள 1008 குழப்பங்களை உருவாக்கி அதில் தெளிவடையக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா கலங்கின தண்ணியில தான் மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசு கலக்கமாகி அதுக்கப்புறம் தெளிவடையக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. குழந்தைகளுடைய உடல்நல அக்கறை வேணும் விருச்சகத்துக்கு. இதான் தனுர் ராசி. தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய திறமையின் மீது உங்களுடைய வாழ்க்கை துணை நம்பிக்கை வைக்கும். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ உங்க வாழ்க்கை துணை உங்க திறமையின் மீது நம்பிக்கை வைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில போராட்டத்திற்கு பின்பு நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உண்டாகிறது. உறவுகளை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னா, சகோதர வழி எதிர்ப்புகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் உங்களுடைய அயராத முயற்சி, விடா முயற்சி, தைரியமான செயல்பாடு இந்த விஷயத்தின் காரணமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இன்று ஏதோ ஒரு வகையில வருமானம் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு சூழல். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடை தாமதங்கள் சற்று விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. மனசுக்கு பிடித்த விஷயங்களை வெளியில சொல்றதுனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அதன் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத விஷயங்களை பேசாம இருந்துட்டாலே இன்னைக்கு நாள் நல்ல நாளா மாறிடும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மீனராசி. மீனராசி வாடிக்கையாளர் எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிக்க போது, வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது, வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போது, உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக நின்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல தாய் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சந்தோஷம் பிரியத்தோட குடும்பத்தோட ஒன்னா இணைவதற்குன ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.